அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸினுடைய பெயர் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன? ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, இப்போ நான் ஒரு கதை மாதிரி அப்படியே சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒன்றுமே இல்லை. ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. எனிதிங் யூ லைக் இன் ஃபிசிக்ஸ், என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாத்த பற்றியுமே ஒரு சம்மரி எனக்கு எழுதி கொடுக்கணும். உதாரணத்துக்கு நியூட்டன்ஸ் லா, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட் பற்றின ஒரு ஷார்ட் சம்மரி ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 100 A4 ஷீட்ஸை கொடுக்குறாரு. 100 ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட்ஸை அந்த A4 ஷீட்ஸில் எழுதி கொடுக்குறான். அந்த A4 ஷீட்ஸை எடுத்துகிட்டு வந்து அவருடைய ஷெல்ஃப் மேலே வைக்கிறார். அதுக்கப்புறமா அந்த ஷெல்ஃப்லேருந்து அந்த 100 A4 ஷீட்ஸையும் எடுத்து அவரோட டேபிள் மேலே வச்சு தனித்தனியாக பிரித்து பார்க்குறார். இப்போது நிறைய ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் வருது. 100 பேரில் 25 பேருக்கு நியூட்டன்ஸ் லா பிடிச்சிருக்கு. 100 பேரில் 25 பேருக்கு ஃபாரடேஸ் லா பிடிச்சிருக்கு. 100 பேரில் மிச்சம் இருக்கும் 50 பேருக்குமே நிறைய விதமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு சிம்பிள் பெண்டுலம், இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குல்ல ஃபிசிக்ஸில், அதெல்லாத்தையுமே தனித்தனியாக எழுதி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்த்தாலும் 50 பேர் எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் எழுதியிருக்கான். 25 பேர் நியூட்டன்ஸ் லாவை பற்றி தான் எழுதியிருக்கான். 25 பேர் ஃபாரடேஸ் லாவை பற்றி தான் எழுதியிருக்கான். இப்போ இந்த 3 பேரையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறார். 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. யார்? நியூட்டன்ஸ் லா பிடிச்ச பீப்புள், ஃபாரடேஸ் லா பிடிச்ச பீப்புள், இன்னொன்று அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சம்மரியாக எழுதியிருக்கக்கூடிய பீப்புள். இப்போ இந்த 3 பேரையுமே பிரிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பேப்பரையாக எடுப்பார், பார்ப்பார். நியூட்டன்ஸ் லா, ஃபாரடேஸ் லா, ஓகே, அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட், இந்த மாதிரி 3 பேரையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறார். ஸோ இது இப்படி வைக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பட் ஆனால் அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப நல்ல ப்ரொஃபஸர், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஆர்டிபிஎம்எஸ் பற்றியோ டேட்டாபேஸ் பற்றியோ தெரியல. நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். இப்போது அவர் பண்ணதை வச்சு நம்ம டேட்டாபேஸோடு லிங்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ அவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேப்பர் கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சார்? ஒரு ஷெல்ஃபில் வச்சார். அந்த ஷெல்ஃப்க்கு டேட்டாபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் டேட்டாபேஸ், அவ்வளோதான். அப்போ டேட்டான்றது என்ன? அவன் எழுதியிருக்கக்கூடிய சம்மரி, அதாவது இன்ஃபர்மேஷன், ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபோவை தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டேட்டா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுதான் டேட்டான்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ அந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அவரோட ஷெல்ஃப் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸுக்குள்ளார எல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? அந்த டேட்டாலாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா சம்மரி, பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த மாதிரி ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ 3 கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் டேட்டாபேஸ், டேட்டான்றது செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அண்டு தேர்டு விஷயம், டேட்டா எப்போயுமே ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரி, அடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து அடுக்குனார் பார்த்தீங்களா? தனித்தனியாக அடுக்கிறாருல்ல, ஒன்றுத்துக்கும் அவரே கொஸ்டின் பண்ணிக்கிறார். இது என்ன? நியூட்டன்ஸ் லா, ஓகே. இது என்ன? ஃபாரடேஸ் லா. இப்படி கொஸ்டின் பண்ணி வைக்கிற அதை தனித்தனியாக பிரித்து வைக்கிறார் பார்த்தீங்களா? அப்படி பிரித்து வைக்கும்போது அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு, டேய் போய் அந்த நியூட்டன்ஸ் லாவை அந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு வா, எல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்க நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பையனை விட்டு அனுப்புகிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? இவர் பண்ண அதே வேலையை தேடி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்குறான். பட்டு இவன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கான். என்னென்னா, நியூட்டன்ஸ் லா எழுதினவங்க மட்டும் என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கும்போது நியூட்டன்ஸ் லாவை தனியாக வாங்கிடுறான், ஃபாரடேஸ் லாவை தனியாக வாங்கிடுறான், அண்ட் 50% எழுதியிருக்காங்களே எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அது தனியாக வாங்கிடுறான்.
ஸோ எப்படி இருந்தாலும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் வருதுன்றது அவனுக்கு எப்படி தெரியும்னா, அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் பிரில்லியன்ட். அந்த மாதிரி அவன் தனித்தனியாக பிரித்து வைக்கிறான். அண்ட் அவர் கேட்கும்போது ஒரு செட்டையும் கொண்டு வந்து தரான். தட்ஸ் ஆல். ஸோ அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு தான் கம்ப்யூட்டர். அண்ட் அவரை விட பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் ஹியூமன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்கிட்ட குவரி பண்ண போகிறோம். அதாவது கேள்வி கேட்க போகிறோம். ஏய், எனக்கு நியூட்டன்ஸ் லா எத்தனை பேர் எழுதியிருக்கான்? டேய், ஃபாரடேஸ் லா எவ்வளோ பேர் எழுதியிருக்கான்? அப்படின்ற அந்த கேள்வியை, அந்த கொரியை நம்ம ரைஸ் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர், நம்மளோட அசிஸ்டன்ட் நமக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ப்ரொஃபஸருக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். பட் சாரி, அந்த ப்ரொஃபஸருக்கு தமிழ் தெரியும், பட் இங்கிலீஷ் தெரியாது. இப்போது இந்த பையன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பையன்கிட்ட பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். ஐ மீன் கம்ப்யூட்டர் கூட பேசுகிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். தட் இஸ் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சாதாரணமாக இங்கிலீஷ் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். க்ரியேட் டேபிள், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதை கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி க்ரியேட் டேபிள், அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு தான் மோஸ்ட்லி இது இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இல்லை. சரி, இப்போது நம்ம SQL அப்படின்னு சொல்கிறீங்க. சிலர் என்னன்னா நோ SQL அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வெறும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெருசாக எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்செப்டுக்குள்ளே வருவோம். சரி, என்ன அப்படின்னா, SQL அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், நோ SQL அப்படின்றது நாட் ஒன்லி SQL இல்லை நோ SQL அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா SQL அப்படின்றது ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்க நேம் அப்படின்னு இருக்குது. உங்கள் நேம்லாம் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய கிளாஸோ இல்லை நீங்கள் படித்த டிகிரியோ போய் ஃபில் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே? ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்டராக இருக்கும். பட் இதுவே உங்களுடைய இந்த யூடியூப் எடுத்துப்போமே, யூடியூப்பில் யுவர் கண்டென்ட்டுன்னு தான் இருக்கும். நம்ம என்ன வேணால் போடலாம். நான் காலைல இதை சாப்பிட்டேன்னு கூட போடலாம். நான் காலைல இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைட்டில் வச்சு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது அன்ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல இதுதான் வரணுன்ற ஸ்ட்ரக்சர் கிடையாது. யார் என்ன வேணால் அப்லோட் பண்ணுங்கள், பார்க்கலாம். பட் இது ஸ்ட்ரக்சர். நேம்னா நேம் தான் இருக்கணும், இனிஷியல்னால் இனிஷியல் தான் இருக்கணும். இனிஷியல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நேமை வச்சுட்டு, இனிஷியல் இருக்கிற இடத்துல போய் நேமை வச்சுட்டு, நேம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இனிஷியலை வச்சா வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர் இருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த அன்ஸ்ட்ரக்சர்டுக்கு யூஸ் பண்ணுற விஷயந்தான் நோ SQL, ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுற விஷயந்தான் SQL. ஸோ நோ SQLும் ஒரு லாங்குவேஜ் மாதிரி SQL மாதிரி இருக்குமானா கிடையாது. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, SQLை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மேட்டுமே டேட்டாவுமே எல்லா டேட்டாவுமே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் நோ SQLல நிறைய விதமான ஃபார்மேட்ஸில் இருக்கும். டேபிள் ஃபார்மேட்டை தவிர்த்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக விஷயங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை. SQLோட அட்வான்டேஜே இதுதான். ஸோ டேபிள்னும் போது அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சரி, இந்த கோர்ஸில் நம்ம SQL லேர்ன் பண்ணிவிட்டு RDBMS, ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, இந்த ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ப்ரொஃபஸர் நான் சொன்ன மாதிரி இது விஷயத்தெல்லாம் ஒரு சிஸ்டமைஸ்டாக வாங்கினான் பார்த்தீங்களா? நியூட்டன்ஸ் லாவை மட்டும் கொடு, ஃபாரடேஸ் லாவை மட்டும் கொடு, எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் கொடு அப்படின்னு வாங்கினான் பார்த்தீங்களா? அவன் தான்
ஆர்டிபிஎம்எஸ். அவன் பண்ணுற அந்த விஷயத்துக்கு பேர் தான் ஆர்டிபிஎம்எஸ். ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாங்கினான் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சிஸ்டமாக ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணும். இது வாங்கும்போது அப்படி வாங்காது, மேனேஜ் பண்ணும். நம்மளை வாங்கி அது பிரித்து வச்சுக்கும். அது ஈவன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிரிச்சிரும். நம்மளை மாதிரி ஸ்லோவாக இருக்காது, பிகாஸ் இட் இஸ் எ கம்ப்யூட்டர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் எந்த ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL. MySQL மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவுமே இல்லையா, அதை மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆரக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆரக்கிளில் இருக்குது. பட் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஏன் MySQL சூஸ் பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் MySQL தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் MySQL இஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட. இப்போ நீங்கள் MySQLல SQL கற்றுக்கிட்டு ஆரக்கிள் ஸ்விட்ச் பண்ண முடியாதா அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணலாம். ஏன், சேம் சின்டெக்ஸ் தான் ஆல்மோஸ்ட், கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். சரி, MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். MySQL இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த அதிக சைஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே மாற்ற போகிறது கிடையாதுங்க. பாஸ்வேர்டு மட்டும் தான் கேட்கும், 2 வாட்டி கேட்கும் பாஸ்வேர்டு. ஒன்று வெறும் பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக முடிக்கும்போது இன்னொரு வாட்டி பாஸ்வேர்ட் கேட்டு செக் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெலாம் வீடியோ போடணுமான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே ரெக்வஸ்ட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி நான் போடுவேன், இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். பட் கொஞ்ச நாள் கழித்து டைம் எடுத்து வரும். சரியா? சரி, ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்புறமா வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போதைக்கு MySQLல நம்ம வந்து ஒர்க் பெஞ்ச் அண்ட் கமாண்ட் லைன் 2 விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒர்க் பெஞ்ச்லேயும் கமாண்ட் லைன்லேயும் சேம் சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் கமாண்ட் லைனில் உங்களுக்கு சொல்லித்தரேன், அண்ட் ஒர்க் பெஞ்சுமே சைட் பை சைடு உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஏன்னா ரெண்டுமே ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிள் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, அந்த டேபிளில் காலம்ஸ்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியுமே பார்ப்போம். அண்டில் தென் பாய். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக்னாலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.